ஐபிஓ தான் நம்ம ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். அவங்க யார் யார் பை பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் யார் சொல்கிறது, இப்போ எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஐபிஓவில் பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐ அவங்க மாதிரி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட தான் நம்மளுக்கு ரீட்டைல் ட்ரேடருக்கு வரும். ப்ரைமரி மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு பை ஆகும், அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வரும். இப்போ டெரிவேட்டிவ்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி இருக்குது. கமாடிட்டியில் கோல்டு, க்ரூட் ஆயில், சம்திங் கமாடிட்டி உங்களுக்கு தெரியும்னு வச்சுருக்கேன். அதுபோக இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா நோ லிமிட், நீங்கள் எவ்வளோ நாளும் பை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் கேஷ் இருக்கணும். டைம் லிமிட் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1800 கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, டெரிவேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா 1 லாட், 2 லாட், 3 லாட் அப்படி தான் வாங்க முடியும். ஆனால் உங்களுக்கு மார்ஜின் மணி இருந்தாலே போதும். நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க தேவையில்லை, மார்ஜின் மணி இருந்தால் போதும். எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே ஃபார் நிஃப்டியில் மட்டும் சொல்கிறேன். அதே ஃப்யூச்சர்ஸ் போயிட்டீங்க, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் மணி இல்லை, உங்களுக்கு ஃபுல் கேஷாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். ஆப்ஷன்ஸில் கால், புட் ரெண்டாக பிரிக்கலாம். கால் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறத ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குறது, புட்டுங்கிறது மார்க்கெட் கீழே வர்றதை ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குறது. என்எஸ்சி தான் இதை வந்து இது பண்ணுறாங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ், நிஃப்டியில் தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அதில் போயிட்டிங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். அதில் எல்லோ கலர் வந்து இந்தி மணி, அதாவது பாஸ்ட் டேட்டா. அட் த மணினா ஃபஸ்ட்டு ஒயிட் த்ரோ ஃபஸ்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ரேட்லேருந்து ஒரு இது தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அட் தி மணி.